வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அழகான விளக்கு அது. வெகு நாட்களாக பராமரிப்பும் கவனிப்பும் இன்றி தன்னுடைய பொலிவை இழந்து மங்கி காணப்படுகின்றது. விளக்கு படைக்கப்பட்டதின் நோக்கம் நாள்தோறும் தூய்மைப்படுத்தப்பட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும். அதன் மூலம் வெளிச்சம் பரவி பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பராமரிப்பின்றி இருக்கின்ற இந்த விளக்கானது தன் படைப்பின் நோக்கத்தையும் இழந்து தன் பொலிவையும் இழந்து மங்கி காணப்படுகின்றது. திடீரென்று ஒரு நாள் ஒருவர் அதனை பார்க்கின்றார். இவ்விளக்கை தூய்மை செய்து ஏற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். பல நாட்களாக பராமரிப்பு இன்றி இருந்ததால் அவ்விளக்கை தூய்மைப்படுத்துவது மிக சிரமமாக இருக்கின்றது. வெகு நேரமும் உழைப்பையும் எடுத்துக்கொண்டது. அப்பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார். இப்படி பராமரிப்பின்றி வெகு நாட்களாக விளக்கை விட்டு வைத்தது தவறு. இனி நாள்தோறும் தூய்மைப்படுத்துவேன். நாள்தோறும் இவ்விளக்கை ஏற்றி வைப்பேன். இவ்விளக்கின் பொலிவும் அழகும் மீண்டும் மிளிரும். விளக்கின் படைப்பின் நோக்கமும் நிறைவேறும். பலருக்கும் வெளிச்சம் தந்து உதவும். இவ்வாறு முடிவு செய்தபின் நாள்தோறும் விளக்கை தேய்க்க துவங்குகிறார். அது அவருக்கு சுலபமாகவும் எளிதாகவும் இருக்கின்றது. படைப்பின் நோக்கமும் நிறைவேறுகின்றது. அன்பர்களே, நமது படைப்பின் நோக்கமும் இது போன்ற ஒரு உயர்வான செயலை நோக்கிதான். நம்முடைய தூய்மையும் பொலிவும் நமக்கும் பிறருக்கும் நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும். ஆசான் அருட்தந்தை அவர்கள் இதற்கு எளிய முறை உடற்பயிற்சி, காயகற்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு என்ற 4 வகையான பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இவற்றையெல்லாம் சேர்த்து இதனுடன் மௌனம் என்ற ஒரு பயிற்சியையும் நம்முடன் இணைத்து கொண்டால் தூய்மை என்பது மிக மிக எளிதாக பெறக்கூடியதாக இருக்கும். பொலிவும் அழகும் மிளிரும். நாமும் நன்மையுற்று நம் படைப்பின் நோக்கமாக பிறருக்கும் நன்மையே செய்யக்கூடிய தன்மையும் ஒழுங்கும் ஓங்கும். ஆக இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்து படைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.